அன்பானவர்களே, டேட் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீங்க. இந்த முறை யோவான் சுவிசேஷத்திலிருந்து ஒரு அதிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த அதிகாரத்தில் உள்ள உள்ளடக்கத்தை எப்படி நினைவில் வைத்து கொள்வது, எப்படி சம்பவங்கள் உரையாடுகளை கவனிப்பது என்று கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீங்கள் முதல் முறையாக பார்ப்பீர்கள் என்றால் நீங்கள் தயவுசெய்து அடிக்கடி இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். யூடியூப்பில் பார்க்கலாம். யோவான் சுவிசேஷத்தை ஒருவேளை நீங்கள் படித்து கொண்டிருந்தால் டேட் டைம் வித் செல்வின் என்ற எங்களுடைய யூடியூப் சேனலில் உள்ள எல்லா லிங்க்கும் உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதன் உதவியோடு நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை வாசித்தால் உங்களுக்கு நிச்சயமாக நன்றாக அந்த சுவிசேஷத்தை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிலே நீங்கள் இந்த நிகழ்ச்சிகள் வாயிலாக அநேக உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். யோவான் 5ஆம் அதிகாரம் 130ஆம் பக்கத்தில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் 130. சுவிசேஷ வரிசையில் இது 4வது புத்தகம். புதிய ஏற்பாட்டின் புத்தக வரிசையில் 3 சுவிசேஷங்கள் ஒத்த சுவிசேஷங்கள், சினாப்டிக் காஸ்பல் என்று சொல்வது. 4வது சுவிசேஷம் யோவான் சுவிசேஷத்தை 50 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதினார். ஆகவே மற்ற சுவிசேஷங்களில் இல்லாத விசேஷித்த சில உண்மைகள், தகவல்கள், போதனைகளை இந்த சுவிசேஷத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த சுவிசேஷத்தில் 7 அற்புதங்களை பார்க்கிறோம். அவைகளை அடையாள அற்புதங்கள், சைன் மிரக்கிள்ஸ் என்று அழைக்கிறார்கள். உயிர்த்தெழுதலுக்கு பின்னரும் ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். அது 153 பெரிய மீன்களை பிடித்த அற்புதம் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்பது இது ஒரு அற்புதம். இது சுகமாக்கும் அற்புதம் மட்டுமல்ல, சுகமாகுதல் இருக்கிறது. இது ஒரு அடையாளமாக இருக்கிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பக்கத்திலே 130ஆம் பக்கத்திலே 5ஆம் அதிகாரத்தின் ஆரம்பத்தில் இந்த அற்புதம் இருக்கிறது. அதற்கு மேலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய மகன், அவன் மிகவும் சுகவீனமாய் மரணத்துக்கு எதுவான நிலையிலே இருந்த அவனை ஆண்டவராய் இயேசு தூர இடத்தில் இருக்கும்போதே, அவர் சொல்லும் போதே அந்த வார்த்தை சொல்லப்பட்ட நேரத்திலே அவன் குணமாகிறான். அதைத்தான் அந்த மேலே நம்ம பார்க்குறோம். அதை பற்றிய நிகழ்ச்சி கூட இருக்கிறது. இப்பொழுது 5ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த 5ஆம் அதிகாரத்தில் 15 வசனங்கள் வரை முதல் பத்தி. இந்த அதிகாரத்திலே 4 பத்திகளை நாம் பார்க்கிறோம். 1 முதல் 15. இந்த பத்தியில் 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தின் ஒரு பகுதியிலே படுத்த படுக்கையாய் நகரக்கூட முடியாமல் இருந்த ஒருவனை ஆண்டவராய் இயேசு தேடி சென்று அவனிடம் பேசி அவனை படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்று சுகமாக்கி அனுப்புகிறார். இதைத்தான் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். 2வது 16 முதல் 18 வரை 3 வசனங்களிலே யூதர்கள் அவர்கள் ஆண்டவராய் இயேசுவை எப்பொழுதும் குற்றப்படுத்தும் நோக்கத்தோடு கவனித்து வந்தார்கள். இந்த அற்புதம் ஓய்வு நாளில் செய்யப்பட்டதினாலே நியாயப்பிரமாணத்தின்படி படுக்கையை தூக்கி கொண்டு வெளியே நடக்கக்கூடாது. ஆனால் ஒருவன் 38 வருடங்கள் சுகீனமாயிருந்த ஒருவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போனால் எவ்வளவு பெரிய அற்புதம், அதை கூட அவர்களால் உணர முடியவில்லை. 19 30 வரை ஆண்டவராகிய இயேசு அவருக்கு பதிலாய் சொன்ன சத்தியங்களை நாம் பார்க்கிறோம். இது ஒரு நீண்ட பகுதி. 19வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை, 31லிருந்து 47 வரை சாட்சி என்ற தலைப்பில் நாம் பார்க்கிறோம். இப்படி 10 பிரிவுகளை உங்கள் வேதாமத்திலே குறித்து கொள்ளலாம். அதை வைத்து நீங்கள் படிக்கலாம். 5 சாட்சிகளை பற்றி பார்க்கிறோம். இந்த 5 சாட்சிகளை பற்றி இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சற்று விளக்கமாக கூடுதலாக நாம் கற்றுக்கொள்வோம். இப்பொழுது யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 4 பத்திகள் 1 முதல் 15, 16 முதல் 18,
19 முதல் 30, 31 முதல் 47. இந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும்போது இயேசு என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறது என்று நாம் பார்க்கலாம். முதலாவது இந்த முதல் பத்தியை நாம் பார்க்க போகிறோம். முதல் பத்தியில் இயேசு என்ற வார்த்தையை பார்க்குறீங்களா? நீங்கள் கூட பாருங்களேன், முதல் வசனத்தில் 3வது வரியில் முதல் வார்த்தையாக இயேசு என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு 6ஆம் வசனத்தில் இயேசு கண்டு, 8ஆம் வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, 13ல் இயேசு விலகி இருந்தார், 14ல் இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, 15ல் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். இந்த பகுதியிலே 6 முறை இயேசு என்ற வார்த்தை வருகிறது. இன்னுமாய் 16, 17, 19லும் இயேசு என்ற வார்த்தையை பார்க்கிறோம். இப்படி ஒரு குறிப்பிட்ட கலரில் மார்க் பண்ணிவிட்டு அந்த பேஜை கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், கவுண்ட் பண்ணலாம். அந்த குறித்த வார்த்தையின் அடுத்த வார்த்தை அல்லது முந்தின வார்த்தையை பார்க்கலாம். இப்படி செய்வதற்கு பேர் தான் தியானம். நமக்கு இந்த கதை, இந்த சம்பவம் நன்றாய் தெரியும். 19லிருந்து 30, 31லேருந்து 47 இந்த நீண்ட பகுதி இயேசு சொன்னவை, இயேசு பேசியவை. அதை பற்றி இன்னொரு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். முதல் பத்தியிலே பண்டிகை வந்தது என்று இருக்கு. யூதருக்கு 3 முக்கியமான பண்டிகைகள் உண்டு ஒவ்வொரு ஆண்டும். இந்த பண்டிகை சமயத்தில் எல்லா யூதர்களும் எருசலேமுக்கு போவார்கள். அதே போல தான் ஆண்டவராய் இயேசு எருசலேமுக்கு போனார். தேவாலயத்துக்கு தான் அதிகமாய் போவார்கள். ஆனால் இயேசு இந்த முறை அவர் எருசலேமுக்கு போனபோது அங்கே பெதஸ்தா எனப்பட்ட குளத்திற்கு போனார். இந்த படத்தில் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த குளம், அந்த குளத்தை சுற்றி 5 மண்டபங்கள். அதை எப்படி யோசிக்கலான்னா, எருசலேம் பட்டணத்தில் இருந்த முடியாதவங்க, படுத்த படுக்கையாக இருக்கவங்க, ஊனமுற்றோர், குருடர், சூம்பின உறுப்புடையவர்கள், பலவிதமான வியாதிக்காரர், சப்பானிகள், குருடர் எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. எருசலேம் நகரத்துலேருந்து எல்லாரையும் இங்கே கொண்டு வந்து போட்டுருவாங்க. அங்கே அவங்க இருந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க வெளியெல்லாம் போய் பிச்சை எடுக்கவோ மற்றவருடைய உதவியை பெற முடியாது, அங்கேயே தான் இருக்கணும். அவருடைய நம்பிக்கை ஒரு தூதன் கலக்கும்போது தண்ணி கலங்கின மாதிரி இருக்கும். யார் முதல்ல இறங்குறாங்களோ சோமாயிருவாங்க. அது எப்போ வரும்னு தெரியாது. ஆகவே எல்லாரும் எப்படியாவது அந்த சமயத்தில் போயிடணும் தான் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் இங்கு நாம் பார்க்கிற மனிதன், அவன் பெயர் போடவில்லை, வயது எழுதப்படவில்லை, அவன் வியாதிக்காரன். அவன் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் என்று பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்தில் 5 மண்டபங்கள் கொண்ட பெதஸ்தா அப்படிங்க வச்சுக்கலாம். 5ஆம் அதிகாரம் 5 மண்டபங்கள் கொண்ட பெதஸ்தா. இந்த சம்பவத்தில் வியாதியஸ்தன், அந்த வார்த்தை வியாதி, வியாதியஸ்தன் 4வது வசனத்தில் பார்க்குறோம். 5வது வசனத்தில் பார்க்குறோம் வியாதியஸ்தன்ற வார்த்தை. சுஸ்தமாகுதல், அது பாருங்கள், என் கூடயே பார்த்துட்டே வாங்க. சுஸ்தமாதல் 6வது வசனத்தில் சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா. 11ல் என்னை சுஸ்தமாக்கினவர், 13ல் சுஸ்தமாக்கப்பட்டவன். சாதாரண எளிய தமிழில் சுகமாக்கப்பட்டவன், சுகம் பெற்றவன், ஆரோக்கியமானவன், அதான் பொருள். 5வது வசனத்தில் தான் 38 வருஷம் இருக்கு. நீங்கள் அதுக்கு மேலே 38ன்னு எழுதிக்கிறீங்களா? அப்போ மறக்காது. இந்த சம்பவம் எந்த இடத்துல இருக்குது, புதிய ஏற்பாட்டில் எந்த பக்கத்தில் இருக்குது, எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். அதுக்கு பிறகு ஆவிக்குரிய உண்மைகளையும் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். 38ன்ற நம்பர் பார்க்குறீங்க. நல்லா பார்த்தா இப்படி நான் கேட்டேன், 3 + 5 என்னன்னு கேட்டேன். உடனே சொல்லிட்டாங்க 8ன்னு சொல்லிட்டாங்க. 3 இருக்குது, 8 இருக்குது. 3 + 5 8. அதுதான் எழுதிக்கலாம். 8 - 5 என்ன? 3. இது தெரிஞ்சது தான். இதில் என்ன நம்ம கவனிக்கிறோன்னா,
நம்பர் ரிலேஷன்ஷிப்பை பார்க்குறோம். அந்த நம்பரை பார்க்குறோம் மறக்காமல் இருக்கிறதுக்கு. 3 8க்கும் இடையில் 5, கூட்டினாலும் 5 கழித்தாலும் 5, 5 5. அதாவது 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தான் இந்த ஒரு வசனம் வருகிறது. அப்போ மறக்கவே மறக்காது. இந்த பகுதியில் 6ஆம் வசனத்தில், 8ஆம் வசனத்தில், 14ஆவது வசனத்தை அதை மட்டும் பாருங்கள். இது இயேசு பேசிய வார்த்தைகள். ரெட் லெட்டர் பைபிளில் நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில், இயேசு பேசினதெல்லாம் சிகப்பு அல்லது ரெட் இங்கில் அதை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த 15 வசனங்களில் 3 வாக்கியங்கள் 6, 8, 14 நம்பரை பாருங்களேன். 6 + 8 என்னது 14. அப்போ மறக்காது, உடனடியாக அதை ஞாபகத்துக் கொள்ளலாம். 6ஆம் அதிகாரத்தில் ஒரு கேள்வி போல இருக்கு. அன்போடு கரிசனையோடு ஆண்டவர் கேட்கிறார். நிச்சயமாக அவன் எதிர்பார்த்து காத்திருந்தான் என்று ஆண்டவருக்கு தெரியும். சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? 8ஆம் வசனத்தில் அதிகாரத்தோடு வல்லமையாக சொல்லுகிறார். எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அதுக்கு பிறகு தேவாலயத்தில் அந்த மனிதனை இயேசு சந்திக்கிறார். அவன்கிட்ட 3ஆம் முறை என்ன ஆண்டவர் சொல்கிறார்னா 14ஆவது வசனத்தில், இதோ நீ சுஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. எச்சரிப்பான வார்த்தையை சொல்கிறார். 3 வாக்கியங்கள். ஒன்றுன்னா அன்பின் வாக்கியம், 2வது அதிகாரத்தோடு வல்லமையாய் சொன்ன வாக்கியம், 3வது எச்சரிப்பான வாக்கியம். நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் கடவுளிடமிருந்து, தேவனிடமிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிடைக்க வேண்டும். அன்பின் வார்த்தைகள், கரிசனையின் வார்த்தைகள், தேவனுடைய அதிகாரபூர்வமான வார்த்தைகள், நம்மை விடுதலையாக்கி சுகமாக்கக்கூடிய வார்த்தைகள். 3வது நம்மை எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போ வேர்ட்ஸ் ஆஃப் லவ், வேர்ட்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் பவர், வேர்ட்ஸ் ஆஃப் வார்னிங். பைபிள்லையும் இந்த 3 விதமான செய்திகள் தான் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். இந்த 38 வருஷம் வியாதியாக இருந்த மனிதன் எப்படி விடுதலையானான் என்ற அந்த சம்பவத்திலையும் இந்த 3 முக்கிய செய்தியை நாம் நினைவில் கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியும் பாருங்கள். இந்த பகுதியை 15 வசனங்களை கருத்தாக வாசித்து பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் என் கூட சேர்ந்து கருத்தாக வாசிங்க, வாய் விட்டு வாசிங்க. இப்பொழுது ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களோடு பேசும்போது அன்போடு கரிசனையோடு எங்களோடு பேசுகிறீர். அதிகாரப்பூர்வமான வல்லமையோடு பேசி விடுதலையும் சுகத்தையும் கத்தர் கொடுக்கிறீர். எங்களை எச்சரிக்கும் வார்த்தைகளையும் எங்களோடு கூட சொல்லுகிறீர். இந்த செய்திக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மனிதனைப் போல அநேக ஆண்டுகள் படுத்த கிடக்கையாய் படுக்கையிலே கிடக்கும் மக்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை சுகம் உண்டாகட்டும், எழும்பட்டும், பலமடையட்டும். இவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் கிரியைகள் அதிசயமானவை. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் கிரியைகள் அதிசயமானவை. தாழ்ந்தென்னை நோக்கி உயர தூக்கி உன்னத ஸ்தலங்களில் நடத்திடுவார். அவர் நாமம் அதிசய